السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله الشرفاء وأصحابه الكرماء، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورفعناه مكانا عليا. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நலமாக இருக்கிறீர்களா? நாம் இன்று அல்லாஹ்வால் நபியாக தேர்வு செய்யப்பட்ட குர்ஆன் நபிமார்களுடைய வரிசையை அடுக்கி சொல்லக்கூடிய வேளையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபி என்று சொன்னால் சையதனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வரலாற்றில் இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சொந்த பந்தங்களில் நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கும் கூட இந்த பெயர்கள் வைக்கப்படுவது வழமையில் இருக்கிறது. இந்த பெயரை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனில 2 இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஒன்று 19வது சூரா மரியமில அல்லாஹ் அந்த பெயரை பதிவு செய்கின்றான். வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா வரஃபஅனாஹு மக்கானன் அலிய்யா. நினைவு கூர்ந்து பாருங்கள், வேதத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இத்ரீஸை நினைவு கூர்ந்து பாருங்கள். இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, நிச்சயமா அவர் உண்மையாளராக நபியாக இருந்தார், அவரை நாம் உயர்ந்த இடத்தில் நாம் உயர்த்தினோம் என்று சூரா மரியமிலும் சூரா அம்பியாவில இஸ்மாஈல வ இத்ரீஸ் வதல் கிஃப்ல் வகுல்லு மினஸ் சாபிரீன். இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிஃபுல் இவர்களெல்லாம் பொறுமையாளர்கள் இருந்தார்கள் என்பதாகவும் அல்லாஹ் அந்த சூறாவிலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக 2 இடங்களில் அது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மட்டுமில்லாமல் இவர்கள் யார் தெரியுமா? உலகத்துடைய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி நாம் சென்ற பயான்களில் நாம் பேசியிருந்தோம் அல்லவா? அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 5வது தலைமுறையில பிறந்தவர் இவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னால், ஷீத் என்ற ஒரு நபி இருந்தார்கள். அந்த ஷீத் என்ற நபியுடைய 4வது தலைமுறையில பிறந்தவர்கள் தான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் என்ன தெரியுமா? அக்னுக் என்பதாகவும் பைபிளில் ஏனோக் என்பதாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இத்ரீஸ் என்பது அவர்கள் அதிகமாக முன்னால் கொடுக்கப்பட்ட சுஹஃபுகளை, அல்லாஹ்வுடைய செய்திகளை கற்று உணர்ந்து கற்றுக்கொண்டு பிற மக்களுக்கும் கற்றுக் கொடுத்ததினால், பிற மக்களுக்கும் பாடம் எடுத்ததினால், அதை ஆராய்ந்து கற்றதினால் அவர்களுக்கு முதர்ரீஸ், தத்ரீஸ் பாடம் சொல்லக்கூடியவர், பாடம் எடுக்கக்கூடியவர் என்ற பெயர் கொண்ட இத்ரீஸ் என்பதாக அவர்கள் அழைக்கப்படுவது நாம் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிங்க, இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்களுடைய தோற்ற அமைப்பை இப்னு கசீர் ரஹிமஹுமுல்லா போன்றவர்கள் சொல்வார்கள், கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள், பரந்த மார்பு உள்ளவர்கள், மென்மையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 சுஹஃபுகள் கொடுக்கப்பட்டார்கள். இரவு பகலாக இவர்கள் ஓதி கொண்டிருந்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. சில அறிவிப்புகளில 30 தடவை இவர்கள் வானுலகம் சென்று வந்திருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள்
அதிக சமயம் வாய்மூடியே இருப்பார்கள். பேசினால் நிறுத்தி நிறுத்தி பேசுவார்கள். அவர்களுடைய அந்த சுட்டு விரலை அசைத்து கொண்டே இருப்பார்கள் என்பதாகவும் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் சிறு தகவல் தெரிந்து கொண்டோம் அல்லவா? இப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில சில சிறப்பியல் விஷயங்கள் நாம் பார்க்க முடியும். என்ன தெரியுங்களா? நாம் இன்றெல்லாம் ஒரு தகவலை நாம் பதிவதற்காக பலவிதமான பேனா பென்சில்களை பயன்படுத்துகிறோம் அல்லவா? எழுத்து அமைப்புகளை பயன்படுத்துகிறோம் அல்லவா? உலகத்திலே மனித வரலாற்றிலே முதலாக எழுதுகோலால் எழுதியவர்கள் இவர்கள். இன்று சொல்லக்கூடிய வானியல், கணித சாஸ்திரங்கள் இவையெல்லாம் நன்கு கற்று அறிந்தவர்கள் இவர்கள். மட்டுமில்லாமல் இவர்களுடைய நட்சத்திர கணக்கை முதலில் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் இவர்கள். அது மட்டுமில்லாமல் நாம் இன்று விதவிதமான நல்ல நல்ல ஆடைகள் அணிகின்றோம் அல்லவா? இந்த ஆடைகளை தைத்து எப்படி தைக்க வேண்டும் என்பதை, ஊசியை கொண்டு எப்படி தைக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள். சுபஹானல்லாஹ். இன்று எவ்வளவு ஒரு விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. விதவிதமான ஆடைகள், கலரான ஆடைகள், வண்ணமயமான ஆடைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அல்லவா? இவையெல்லாம் அனைத்திற்கும் முன்னோடி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் போரில, யுத்தத்தில ஆயுதங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆயுதங்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்கள் இவர்கள். இன்று எவ்வளவு யுத்தங்கள் நடக்கிறது, அதற்காக வேண்டி எவ்வளவு ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனால் ஆயுதங்களை புழக்கத்தில் கொண்டு வந்தவர்கள் யாருன்னு சொன்னால் இவர்கள். அது மட்டுமில்லாமல் முதலாக யுத்தத்தில கலந்து கொண்டு அல்லாஹ் பாதையில கலந்து போராடியவர்களில் அவர்களும் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய பாபிலோன் பகுதியில வாழ்ந்த மக்களுடைய இறை நம்பிக்கையை சிதைந்து போகும்பொழுது அந்த இறை நம்பிக்கையை போதித்தார்கள். மக்கள் வழி தவறிய போது இறை கட்டளையை மக்களுக்கு சொல்லி நேரு வழிப்படுத்தினார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி தவறி போன காபிலுடைய சந்ததியினரை நேர்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் நபியா அனுப்பப்பட்டார்கள். அக்கால மக்கள் வானம், பூமி மற்றும் இதர படைப்புகள் அனைத்திற்கும் சக்தி உள்ளது என்பதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவையெல்லாம் பொய்யானது, அல்லாஹ் மட்டுமே ஆற்றல் படைத்தவன் என்பதை தன்னுடைய சமுதாய மக்களுக்கு உரத்து சொன்னார்கள் அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது மட்டுமில்லாமல் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் முதலாக ஒரு 7 நபர்களை தேர்வு செய்து அல்லாஹ் பற்றிய அச்சத்தையும், அல்லாவை எப்படி விசுவாசம் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தயார்படுத்தி அவர்களை உருவாக்கினார்கள். அதன் காரணமாக அந்த 7 என்பது பிறகு 1000 மாறியது. பிறகு அந்த 1000 அவங்க என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு 100 நபர்களை தேர்வு செய்தார்கள். அந்த 100லிருந்து ஒரு 70 நபர்கள் தேர்வு செய்தார்கள். பிறகு அதிலிருந்து ஒரு 10 நபர்கள் தேர்வு செய்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அந்த 10 நபர்களும் ஆமீன் சொன்னார்கள். ஆக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு 3 வஹியை கொடுத்தார். இப்போ இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 72 மொழிகளில் போதனை செய்து வந்தார்கள். மக்கள் வாழ்வதற்காக 100 நகரங்களை நிர்மாணம் செய்து கொடுத்தார்கள். தொழுகை கற்றுத்தந்தார்கள். குறிப்பிட்ட காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத் கொடுக்கும் என்பதை கற்றுத்தந்தார்கள். கழுதை மற்றும் பன்றி இறைச்சியை உண்பதை தடை செய்தார்கள். தலைப்பிறை கண்டால் பலி கொடுத்து இறைவனுக்காக பலி கொடுக்கும் என்பதை போதித்தார்கள். 30 சுஹுஃபுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே பிறந்துட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோட வயசு என்ன தெரியுங்களா? 100 வயது. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகி சுமார் 200 ஆண்டு கழித்து 200 ஆண்டு காலம் கழித்து அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். பிறகு 150 காலம் அவர்கள் நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய திருமணம் 65 வயதில் நடந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. பிறகு நாம் எல்லாம் புழக்கத்தில் உள்ள பல செய்திகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவர்களுடைய காலம் என்று பார்க்கும்போது கிமு 4310 அவர்கள் வாழ்ந்த காலம் என்பதாக சொல்லப்படுகிறது. கிமு 4310 வாழ்ந்தார்கள். பாபிலோன் பகுதிக்கு அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பது போன்ற செய்தியில் நாம் இங்கு பார்க்க முடியும். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் நபி உலக மக்களுக்கு பலவிதமான விஷயங்களில் முன்னுதாரணமாக முதலாமராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களை பொறுமையாளர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் அவர்கள் சித்தீக் உண்மையானவர் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு நாம் உயர்ந்த இடத்திலே அவர்கள் நாம் வைத்து அழகுபாடுத்தும் என்பதாக சொல்கின்றான். உயர்ந்த இடத்தை நாம் உயர்த்தினோம். வரலாற்றில் பலவிதமான தகவல் வருகிறது என்றாலும் கூட சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த ரஃபஅனா மக்கான் அலிய என்ற ஆயத்திற்கு ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர் விளக்கம் கொடுக்கும் பொழுது, இவர்கள் இறைவனத்தில் தன்னுடைய ஹயாத்துடைய உலகத்துடைய ஜீவிய காலத்தில் சொர்க்கத்தை வேண்டினார்கள், சொர்க்கத்தை பார்க்க வேண்டும் ஆசை கொண்டார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களை சொர்க்கம் வரை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கின்றோம். இந்த ஆயத்திற்கு ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். பிறகு புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜ் சென்ற சமயத்தில் 4வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததாக வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது. ஆக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4ஆம் வானத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி அல்லாஹ்வை நம்பி எந்த விதமான பொய்யான விஷயத்தை கலக்காமல் பொறுமையாளராக இருந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கின்றாரோ அல்லாஹ் அவரை உச்சத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக எடுத்து சொல்கின்றது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் இவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில் சுமார் 1000 ஆண்டு காலம் வித்தியாசம் இருக்கு என்பதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பாட்டனார் ஆக இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கப்படுகின்றார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளை கொடுத்திருந்தார். மலக்குமாகத்திலே பேசுவார்கள். நாம் மேலே சொன்னது போன்று நட்சத்திர கணக்குகளை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். பலவிதமான தகவல்கள் வருகிறது. ஆனாலும் கூட ஆதாரப்பூர்வமான செய்தியை மட்டும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னதாகவே அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய விஷயங்களை கற்றுக்கொண்டு ஏடுகள் மூலம் அல்லாஹ் அவர்கள் கற்றுக்கொண்டு மக்களுக்கு எத்தி வைத்து மட்டும் இல்லாமல் பின்னால் நடைபெற இருக்கின்ற நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துடைய வெள்ள பிரளயத்துடைய செய்தியும் முன்னதாக அவர்கள் தன்னை மக்களுக்கு சொன்னார்கள். பின்னால் வரக்கூடிய நபிமார்களுடைய செய்தியும் சொன்னார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே நாம் எப்பொழுது அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை கொள்கைகளை நாம் சரிவாக விளங்கி பிற மக்களுக்கும் நாம் சொல்லி நாம் அல்லாஹ் பயந்து வாழ்கின்றோமோ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த உச்சத்தை அல்லாஹ் நமக்கும் கொடுப்பார். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லை. உலகத்திலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, உலகத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். முஃமினாக முத்தகியாக நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து பாருங்கள். அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அந்த சோதனைக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். பிற சமுதாய மக்கள் பிற மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து திகைப்பார்கள், திகைப்படைந்து போவார்கள், ஆச்சரியப்பட்டு போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இவனுக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அதற்கு நமக்கு இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை இருக்கின்றது மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எனவே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படிப்போம், வாழ்க்கையை நாம் உணர்வோம், பிற மக்களுக்கு நாம் சொல்லுவோம். எனவே நண்பர்களே, சகோதரர்களே,
நீங்களும் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆனில 19வது சூரா மரியமிலையும், சூரா அம்பியா 21வது சூறாவிலும் அல்லாஹ் அவரை பற்றி பேசியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஹதீஸுகளில் அவர்களை பற்றிய விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்ந்த வரலாறுகள் இருக்கிறது. அதில் நம்பத்தகுந்த வரலாற்று நூல்களை வாங்கி படியுங்கள், பிறர் மக்களுக்கு சொல்லுங்கள். அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பிற மக்களுக்கு விளங்க வைத்து நீங்கள் நம்பிக்கை கொண்டு நீங்கள் அமல் செய்து அவர்கள் அமல் செய்ய வையுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் சிறந்த வாழ்க்கையை நமக்கு தந்து நமக்கும் அல்லாஹ் உயிரை தருவானாக என்று கூறியவனாக முறையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.